கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே அருளுரை வாயிலாக உங்கள் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சிந்தனைக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை நேரத்திலே நான் வாசித்த வேத பகுதியிலே உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து என்று சொன்னால் வேதத்தில் வாசிக்கும். இதனாலே அநேக ஜனங்கள், அநேக மக்கள் நம்முடைய சுய நம்பிக்கையை அதிக அளவிலே நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, அதற்கு மாறாக உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு என்று சொல்லி நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேலே வைக்கின்ற நம்பிக்கை குறைந்து போகிறதோ அப்பொழுது அவன் சுயமாய் செயல்படுகிறான் என்று அர்த்தம் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அன்றாட வேலை செய்கிற இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நீங்கள் நலும் சுடர்களாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சுயம் எவ்வளவு அதிகமாய் செயல்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். உன்னுடைய சுய புத்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில விசுவாச பாதையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கடந்து செல்லும் பொழுது சுயத்தை அதிக அளவு நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்கட்டும், நம்முடைய வேலை காரியங்களாக இருக்கட்டும், மற்ற நம்முடைய இனப்பட சந்துக்கள் மத்தியிலே நம்முடைய சுயத்தை அதிகமாய் மேன்மைப்படுத்தி காண்பிக்கிற அநேக சூழ்நிலைகள் நம்ம இடத்துல அதிகமாய் காணப்படும். ஆனால் நம்முடைய சுயத்தை நம்பி நாம் செயல்படும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை குறைந்து போகுது என்றுதான் நாம் சொல்ல முடியும். அதற்கு மிகவும் உதாரணமான ஒரு வேத பகுதியை நாம் சிந்திக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் லோத்தினுடைய சம்பவம் அதிக அளவிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாமுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகாதபடி நாம் சகோதரர்கள் இந்த பூமி முழுவதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு சகோதர சிநேகத்திலே அவர்கள் பிரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலே லோத்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய சுய சிந்தனை, சுயம் எப்படி அவனிடத்தில் வெளிப்படுகிறது என்பதை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அழகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொழிந்ததா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து தன்னுடைய சுய முடிவை பார்த்து ஒரு இடத்தை தேர்வு செய்து போகிறான். அவனுடைய சுய புத்தி எப்படிப்பட்டதாய் அதை சிந்திக்க தோன்றுகிறது என்று சொன்னால், அது கர்த்தருடைய தோட்டத்தை போல அந்த சோதம் குமார பட்டணம் இருக்கிறதாக அவன் தன்னுடைய சுயத்திலே சிந்தித்து அந்த இடத்திற்கு விரைந்து செல்கிறதை பார்க்கிறோம். இதனுடைய விளைவு நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய கோபம் சோதம் குமாராவை அழிக்க சித்தமுள்ளதாக இருந்தது. அப்படியும் பாருங்க, கர்த்தர் மனஸ்தாபம் கொண்டு அவருடைய கைகளை பிடித்து வெளியே இழுத்து உன்னுடைய உயிர் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி அங்கிருந்து அவர்களை அனுப்புகிறதை நாம் பயத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நான் கர்த்தரிடத்துல எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறேன், என்னுடைய சுய சித்தமாய் எந்தெந்த காரியத்தை நான் செயல்படுத்துகிறேன், கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை என்னிடத்துல எந்த அளவுகோலில் இருக்கிறது என்பதை நாம் அனுதினமும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படும் பொழுது இப்படிப்பட்டதான சிந்தைகள் இல்லாமல்
அழிவிற்கு நேராய் கடந்து செல்லாமல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.